வெல்கம் டு த ஷோ ஃபர்ஸ்ட் லுக் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட தான் நான் வந்திருக்கேன். வாங்க ஷோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட வீப்ளே எக்ஸ் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிரீன் சீன் மீடியா என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்புல ரவி மோகன் நடிச்சிருக்க திரைப்படம் பாத்தீங்கன்னா கரத்தே பாபு. இந்த திரைப்படத்தை கணேஷ் கே பாபு அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ராசாத்தி ராசா ப்ரோமோ வெளிவந்த நிலையில படத்தோட ப்ரோமோ போஸ்டர் வந்து படத்தோட டீம் நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பூஜா ஷவாந்த் அவர்கள் ரீசெண்டா அவங்களோட கிளிக்க போட்டிருந்தாங்க. ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருந்தாங்க. அந்த போட்டோ வாங்க பார்க்கலாம். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பில் ரீசெண்டாக வெளிவரக்கூடிய இருக்க திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட். இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள், பிரித்தி முகுந்தன் அண்ட் அபிராமி அவர்கள் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படம் வெளிவரக்கூடிய படத்தோட டீசர் வந்து வெளியாகி ட்ரெண்டிங்ல இருக்கு. அபர்ணா தாஸ் அவர்கள் ரீசெண்டா ஒரு கூலிங் கிளாஸோட ஒரு கூலான ஒரு பிக் வந்து போட்டிருந்தாங்க. அந்த பிக் இப்போ இது உங்களுக்காக. ட்ராலாலா மூவிங் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் சமந்தா நடித்திருக்க திரைப்படம் தான் எங்கள் தங்கம். இந்த திரைப்படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. வி நந்தினி ரெட்டி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் ஜூன் 19 வெளிவரக்கூடிய நிலையில படத்தோட ட்ரைலரை படத்தோட டீம் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்கள் ரீசெண்டா ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தாங்க. அவங்களோட ஹேர் ஸ்டைல் முதற்கொண்டு அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த போட்டோவை வாங்க பார்க்கலாம். மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் அண்ட் நியோ கேஸ்டல் கிரியேஷன்ஸ் தயாரிப்புல ரீசெண்டா வெளிவரக்கூடிய இருக்க திரைப்படம் தான் அன்பே டயானா. இந்த திரைப்படத்தை பாரி இளவழகன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பரத் சங்கர் வந்து மியூசிக்கும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்படத்தை தொடுவானத்தில் ஃபர்ஸ்ட் சாங் சிங்கிளை வந்து படத்தோட டீம் வந்து நமக்காக வெளியிட்டிருக்காங்க. ரூபினா அவர்கள் ரீசெண்டா ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தாங்க. வெக்கேஷன் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த போட்டோ தான் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பிக் இதோ உங்களுக்காக. அமன்யா மூவிஸ் அண்ட் 7 ஸ்டுடியோஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க திரைப்படம் தான் பகவான். இந்த திரைப்படத்துல ஆரி அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருக்காரு அண்ட் காளிங்கன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. யுவராஜ் சி அவர்கள் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட டீசரை வந்து படத்தோட டீம் நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மகேஸ்வரி அவர்கள் ரீசெண்டா ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ல அழகான ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. அந்த கேண்டிட் லுக்ல பார்க்கவே ரொம்பவே சார்மிங்கா இருந்தாங்க. அந்த போட்டோ இதோ உங்களுக்காக. சமீரா ராவ் அவர்கள் ரீசெண்டா ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தாங்க. அந்த ப்ரவுன் கலர் ட்ரெஸ்லாம் அவங்களோட ஹேர் ஸ்டைல் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த போட்டோவை வாங்க பார்க்கலாம். ஸ்வஸ்திகா விஷன் தயாரிப்புல தென்பத்தியனோட டைரக்டர்ல ஜிப்ரானோட மியூசிக்ல ஜூன் 26 வெளிவரக்கூடிய இருக்க திரைப்படம் தான் அங்கீகாரம். இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் வெற்றி விழா அந்தம் போஸ்டர் வந்து படத்தோட டீம் நமக்காக ஷேர் பண்ணி இருக்காங்க. சிம்ராத் கவுர் அவர்கள் ரீசெண்டா ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. அவங்களோட ஜுவல் ரொம்பவே வந்து யூனிக்கா அழகா இருந்துச்சு. அவங்களோட என்டையர் லுக்குமே பார்க்கவே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த போட்டோ இப்போ இது உங்களுக்காக.
விஜய் ஆண்டனி கார்ப்பரேஷன் தயாரிப்புல சசியோட இயக்கத்துல விஜய் ஆண்டனி, ஸ்வாசிகா நடிச்சிருக்க திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா நூறுசாமி. இந்த திரைப்படம் ஜூன் 19 வெளிவரக்கூடிய இருக்க நிலையில படத்தோட ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது 1.6 மில்லியன் வியூஸ் ட்ரெண்டிங்ல போயிருக்கு. சுனிதா அவர்கள் ரீசெண்டா ஒரு கிளிப் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா வந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. அந்த போட்டோ ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த போட்டோ வாங்க பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்திருப்பீங்க. நெறைய இன்ட்ரஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் இருந்திருக்கும். இதே மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸோட நான் வந்து உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா.